இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஜீரண சக்தி சரியாக இல்லை, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகலை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு வஜ்ரோலி முத்ரா நவாசனம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தின் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளில் ஜீரண மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்கின்றது. யாருடைய உடலில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை கிடைக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அந்த ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் ஜீரண மண்டலத்தை மட்டும் நன்றாக இயங்க செய்யலை, கால்வலி வராமல் வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். சற்று வயதானவர்கள் 50-60 தாண்டியவர்களுக்கு கால்வலி ஏற்படுகின்றது, மூட்டு வலி ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட வலி ஏற்படாமல் அதனையும் சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இதனை காலை, மதியம், மாலை 3 வேளையுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாத பித்த சிலேத்துமம் 3 சமமாக இருக்கும். மதியம் பயிற்சி செய்ய முடியாதவங்க காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்ல போனோன்னா, மாலை கூட முடியாது அப்படின்னா காலையில் ஒரு 5 நிமிஷம் முந்தி எழுந்துருங்க. காலை எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த ஆசனத்தை அழகாக ஒரு 3 முறை 10 வினாடி, வினாடி தான் அரை நிமிஷம் தான் ஆக போகுது. அழகாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். மிக மிக நல்ல பலன் கிடைக்கும். ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனத்தை 48 நாட்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, யாராருக்கெல்லாம் ஜீரண மண்டல பாதிப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அஜீரண கோளாறு நீங்கி நல்ல பசி எடுக்கும், நன்றாக சாப்பிடலாம். சாப்பிட்ட சாப்பாடு சத்து தனியாக அசத்து தனியாக பிரியக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, வஜ்ரோலி முத்ரா நவாசனம் பார்க்க போகிறோம். முதல் நேராக உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை 2 இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. மெதுவாக 2 கால் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இப்போ இந்த ஆசனம் பார்த்தோம். இந்த ஆசனத்தை இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில நபர்கள் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், நைட்டு தூங்காமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மறுநாள் காலையில் எழுந்த உடனே உடலை வளைக்கக்கூடிய ஆசனங்கள் வேண்டாம். அந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஆசனத்தை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கும் ஜீரண மண்டலத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்படி நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடும் பொழுது ஒரு ஏப்பம் வரும். அது ஸ்டாப் ஈட்டிங்கின்னு பேர். அதுக்கப்புறம் 2 கவளம் 3 கவளம் எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த ஆசனத்தையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 120 வயது வரை ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.